திவ்யம்மா, நீ வந்து எப்போ பார்த்தாலும் தம்பி பிறப்பான்னு சொல்லிட்டே இருக்கல்ல. ஒருவேளை தங்கச்சி பிறந்தா என்னம்மா செய்வ? தங்கச்சியும் பிடிக்கும் தானே? இல்லை, நீ எதுக்கு எடுத்தாலும் தம்பின்னு பேசுவல்ல. அதான் ஒருவேளை தங்கச்சி பிறந்துட்டா என்ன பண்ணுவ? தங்கச்சி பார்த்துக்கிடுவல்ல. தம்பி தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடாது, சரியா? நமக்கு தம்பி பிறந்தாலும் தங்கச்சி பிறந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிடணும். நல்லபடியாக பிறந்து வரணும், சரியா? சும்மா தம்பி சொல்லக்கூடாது. என்ன தங்கம்? தங்கச்சி பிறந்தா ஃப்ராக் எடுத்துக்கொடு, தம்பி பிறந்தா நிக்கர் சட்டை எடுத்துக்கொடுன்னா நீ உண்டியல்ல சேர்த்து வச்சிருக்க காசு வச்சு, சரியா? எந்த பிள்ளை பிறந்தாலும் நமக்கு ஓகே தானே? சரி, ஓகே. தம்பி இல்லாம தங்கச்சி மட்டும்னா ஓகேன்னு கேளுங்க. அவளுக்கு புரிய மாதிரி கேளுங்க. தம்பி இல்லாம தங்கச்சின்னா உனக்கு ஓகேவா? தம்பி வேண்டாம்ல, தங்கச்சி போதும்ல? ஏன் என் பிள்ளை இவ்வளோ அழகா சொல்லிட்டு நீ ஒரு மாதிரி என் பிள்ளைய சொல்ல? அப்படியே மக்களே, உனக்கு தம்பி என்னமா முக்கியமா? பொம்பளை பிள்ளை பிறந்தா நல்லா இருக்கலாம் மக்களே. நம்ம அப்படி அடி தங்கம், தங்கச்சி இருக்கு. நான் தங்கச்சி தான் வேணான்னு சொல்ல மாட்டேன், சரியா? தம்பி வேணும், அத்தைக்கு தம்பி தான் வேணும். ஆனா நீ என்ன சொல்றது முதல் கேளு. முழுசகல் அத்தைக்கு தம்பி தான் வேணும். ஆனா கழுத்துல இருக்காது. ஆனா நான் சொல்லது தம்பி தான் வேணும். ஆனா தங்கச்சி பிறந்தாலும் மனசார ஏத்துக்கணும்னு சொல்ல வரேன். கழுத்தை பிடிக்காத அத்தை எங்கேயா தூக்கி போட்டுருவேன். ஐயோ, கழுத்து பிடிக்காது.